மனங்களிலே நீங்காத இடத்தை பெற்று வாழும் மாபெரும் தலைவன். அவருக்கு நிகரான ஒரு தலைவரை உலக அரங்கில் பார்க்க முடியாது. ஏழை தாய்மார்களுக்காகவே ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்த வெற்றியினுடைய மறு உருவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை இன்றைய தினம் ஒசூர் எமது அலுவலகத்தில் இருந்து நாங்கள் இந்த பிறந்தநாள் விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தலைவர் உருவாக்கிய இயக்கம் எத்தனையோ இன்னல்கள் இடர்பாடுகள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் சம்பாதித்ததை எல்லாம் மக்களுக்காக உதவி, எதையும் அனுபவிக்காமல் அவர் அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மறைந்த மாபெரும் சரித்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாரும். கொண்ட கொள்கைக்கும் எந்த குந்தகமும் இல்லாமல், மக்கள் மனங்களும் வருத்தப்படாமல் கொண்டு சென்றவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வழியிலே தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிலைநிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் அவர்கள் பின்னால் எங்களை வழிநடத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆகவே மாட்டான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சூழலித்தார்கள். இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று புகழ்வதும், புதிதாக குழந்தையாக அரசியல் வானிலே ஒரு புதிய நட்சத்திரமாக தென்படக்கூடிய தவேகா தலைவர் விஜய் அவர்களும் தனது தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொல்லுவதும், இளைஞர் பட்டாளமே ஆர்ப்பரித்து நிற்பதும் அத்துணை புகழும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சாரும். அவர்தான் முக்கியமான காரணம். மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இயக்கத்தை இன்றைய தினம் அழிக்க துடிக்கும் இந்த புல்லுருவிகள், துரோகிகள் யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதை நான் அடிக்கடி சொல்லியாச்சு. ஆகவே இந்திய சூழ்நிலையில் எம்ஜிஆர் புகழையும் அவர் வளர்த்த இயக்கத்தையும் அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் கட்டி காத்து வெற்றிகளை பரிணாம வளர்ச்சியில் குவித்த அந்த இயக்கத்தை காத்து நிற்பது ஒவ்வொரு தொண்டனின் கடமையாகும். ஆகவே அந்த வழியில்தான் இன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாளை வெகு சிறப்பாக இங்கே ஒசூரிலே கண்டு கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியா 5 திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. மாசம் ஆனா மகளிருக்கு 2000 ரூபாய் பணம், அதே மாதிரி மகளிர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகனம், அதெல்லாம் பழைய திட்டங்கள் தான். அவங்க சொன்னது ஒரு 5 இது சொல்லியிருக்காரு சார். தேர்தல் வாக்குறுதியா இப்பவுமே அறிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி பாருங்க? ஏற்கனவே 6 சிலிண்டர் கொடுக்குறாரு. ஏற்கனவே இன்றைய தினம் மகளிர் உதவி தொகையை இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அது அவரே கொடுக்குறேன்னாரு. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எனக்கு தெரியும். அது பொன்னையண்ணன் தலைமையில ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. போன எலெக்ஷன்ல நானும் இருந்தேன். அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து ரெடி பண்ணாங்க. அவ்வளவு திட்டங்களை சொல்லியும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். ஆகவே திட்டங்களும் கொடுக்கின்ற பணமும் நிச்சயமாக இனிமேல் உதவாது. இதை சொல்லி ஏமாற்ற முடியவே முடியாது. பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு வேற ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுற நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டில் நடக்கதான் போகுது. ஆகவே பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் வந்துட்டு தான் இருக்கு. செயல்முறை நடைமுறைப்படுத்துவதற்கும் திட்டம் வருகிறது, நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்வதற்கும் திட்டம் வருகிறது. ஆகவே திட்டங்களை எல்லாம் மக்கள் இது அரசு பணத்திலே தேர்தல் நேரத்திலே இது சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். பழனிசாமி என்ன கத்துறானோ, பழனிசாமிக்கு இந்த ஒசூர்ல இன்னைக்கு நான் சொல்றேன், தயவுசெய்து நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. டெபாசிட்டுக்கு எப்படி ஈரோடுல பை எலெக்ஷன்ல பழனிசாமி தவடிச்சார தென்னரசு 6000 ஓட்டு வித்தியாசம் டெபாசிட், அதே நிலை இந்த ஒசூரிலே வரும். நீ யார் வேணாலும் நிக்கணும். என்னுடைய நண்பர் தான், பழைய நண்பர் ட்ரை பண்ணுவாரு, அப்புறம் புதுசா வந்தவர் ட்ரை பண்ணுவாரு. முனுசாமி பணம் வாங்கிட்டு கூட சீட்டு கொடுப்பாரு. அது மாதிரி ஆள் நம்ம கேபி முனுசாமி. இதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க ஜெயிக்கவே முடியாது. டெபாசிட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு அதிமுக ஒசூர்ல தெருவா அலைகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டு, இதுதான் உண்மை. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும், ஒசூர் ரொம்ப மோசமா பாதிக்கப்படும். அதிமுக இவ்வளவு காலமா இந்த பாமர மக்கள் அதிகமாக கன்னடிகாஸ், தெலுங்கு, தமிழ் இருந்தாங்க. ஒரு இன்டீரியர் போனீங்கன்னா எல்லா வில்லேஜுக்கும் போயிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஆக்குலு அப்படிம்பாங்க, 2 ஆக்குலு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் சொல்லுவாங்க, உதய சூரியன் கூட சொல்ல வராங்க.
இப்படித்தான் மக்கள் இருந்தார்கள். இப்ப போய் கேளுங்க, இந்த பழனிசாமி பேனரை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, கூட பிஜேபி வர்றதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அவர் முழு அழிவுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறது தான். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது. அவரே அவர் தலையில மண்ணவாரி போட்டார். அவர் கூட்டணிக்கு ஒத்துக்கலாம் ஜெயில இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு முடிவு தான், ஒண்ணு ஜெயில், இல்லைன்னா பாரதிய ஜனதா கூட்டணி, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு நான் மிகவும் மதிக்கக்கூடிய மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவரிடத்தில் ஒரு வருத்தம் உண்டு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல மேடைகள்ல ஏறி மக்களை சந்திக்க போறீங்க. போன தேர்தல்ல 3/4 மணி நேரம் பேசியிருக்கீங்க. முதல்வர் பேசியிருக்கிறார். கொடநாடு கொலையை மாத்திரமே 45 நிமிஷம் பேசியிருக்கார். அவர் ஒருத்தர் மாத்திரம் விசாரணை செய்யல. நீங்க 18 பேர்ல காமன் ஆர்டர்ல 17 பேர் விசாரணை செய்யப்பட்டு விட்டது. திருமதி சசிகலா, வி.கே. சசிகலா விசாரணை செய்யப்பட்டது. ஆனா பழனிசாமி ஒரு ஆள் தான் விசாரணை செய்யப்படவில்லை. இதுவரைக்கும் இந்த அரசு ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுது தெரியல. ஏகப்பட்ட வழக்குகள், வேலுமணியும் சேர்த்து தங்கமணியும் எல்லா இடத்துலையும் ரைடு விட்டாச்சு. டிவிஎஸ்சி இருக்கிறதா, தூங்குகிறதா? டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தேவையா இல்லையா? இல்லைன்னா இழுத்து பூட்டிட்டு போயிட்டே இருக்கு சார். நீங்க தனியா ஒரு கோர்ட் அமைக்கிறேன்னு சொன்னீங்க, அமைச்சிங்களா? கிடையாது. வேக வேகமா வழக்கை நடத்துகிறேன்னு உறுதிமொழி கொடுத்தீங்க, செஞ்சீங்களா? இல்ல. 11 கல்லூரியில ஊழல் நடந்தது கட்டினதுலன்னு சொன்னீங்க, அந்த விசாரணை என்னாச்சு? 1000 கோடி மெகா சிட்டி திட்டம், அந்த தண்ணி நிக்குது மெட்ராஸ்லன்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு பழனிசாமி ஊழல் செய்தார்னு சொல்லி நீங்க நடத்துனீங்க, என்னாச்சு அது? அந்த ஊழல் என்னாச்சு? அம்மா 4800 கோடி டெல்லி வரைக்கும் போய் ஆடி அப்படியே அமைதியா இருக்கு. இத நான் தப்பா பேசவே இல்லை. திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கேட்கிறாங்க, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் எடப்பாடி பழனிசாமி அண்ட் திமுக கவர்மெண்ட்? இத மக்களுக்கு நீங்க விளக்கி ஆகணும், வேற வழியே இல்லை. இதை ஏமாத்திட்டே போய் அப்படியே எலெக்ஷன் முடிச்சுக்கலாம். நாங்க வந்தா உங்க மேல கேஸ் போடுறது இல்ல, நீங்க வந்தா எங்க மேல கேஸ் போடாதீங்கன்னு சொல்லி. இந்த அரசியல் வேண்டாம் சார். இந்த அரசியல் ஆதாயம் பணத்தை கொடுக்குமே தவிர நிம்மதியை கொடுக்காது. அதனாலதான் புது ஸ்கீம் அடிக்க வேண்டியிருக்கு. ஆனா ரொம்ப வருத்தப்பட்டேங்க இந்த விஷயத்துல. நான் முதல்வர் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லி. டிவிஎஸ்எல் இருக்க அதிகாரிங்க சொல்லுகிறார்கள், அது யாருன்னு நான் சொல்ல தயாரா இல்லை சார். ஒரே ஒரு வார்த்தை கவர்மெண்ட் இருந்து சொல்லுங்க, 24 மணி நேரத்துல 10 ஃபார்வர்ட் மினிஸ்டர்ஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறோம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ரெடியா இல்லை. பழனிசாமிய இந்த திமுக அரசு முற்றிலும் பாதுகாக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அறிவாய்ந்த மனிதர் இருந்தாதான் இந்த கவர்மெண்ட் மறுபடியும் 5 வருஷம் வந்தா நடத்திட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவர் தெரிஞ்சிட்டாங்க எவ்வளவு பெரிய அறிவாளின்னு. 6 கிடையாது, 5 தான் இருக்கு. அதனால இவரை வச்சு ஓட்டலாம் அப்படின்னு தான் உதயநிதி ஸ்டாலின் அழகா சொல்றாரு. ஆகவே இப்படிப்பட்டவர் தான் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக வேணும், இவரே இருக்கட்டும்னு சொல்றாரு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. என்ன நீங்க காப்பாத்தினாலும் மக்களிடத்திலிருந்து பழனிசாமியை நீங்கள் காப்பாற்ற முடியாது. அவர் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிட்டாரு. நீங்க ஆளுங்கட்சியாக தொடர்ந்தால், வேறு யாராவது ஆளுங்கட்சியால் வந்தால், இல்லை எதிர்கட்சியாக வந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும். திமுக தாவேகா தான் களத்தில் இருக்கு. ஏடிஎம்கே வாஷ்ட் அவுட், இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை. பழனிசாமி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. வர வர அவர் டல் ஆயிட்டார் கம்ப்ளீட்டா. அவரால் முடியல, இந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டாரு. 177வது சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்துல 177 பேர் இல்லைங்க, எல்லாம் போயிட்டாங்க இணைஞ்சு. அதை நம்ம டிவியில பார்த்தோம். ஆகவே மக்கள் அவரை ரசிக்கவில்லை. அவரை பார்த்தாவே ஒரு துரோகின்னு நெத்தியில குத்தி இருக்கு, பார்த்துட்டு வெளியில போற சூழ்நிலை தான் ஏற்பட்டு. சார், பழனிசாமியும் டெல்லியினுடைய பிஜேபி கூட்டணி வேணாம்னு சொல்றீங்க. ஆனா ஓபிஎஸும் அதுதான் சார் படம். ஒன்றும் தப்பே கிடையாது. நான் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணவே இல்லை, என்னை மன்னிக்கணும். இப்போ பிஜேபி விட்டு வெளியிலே வரமாட்டாரு எங்க அண்ணா ஓபிஎஸ், ஓப்பனா சொல்றேன். அவருக்கு அது என்னன்னு தெரியலீங்க. இந்த சம்பந்தக்காரங்க தான் சம்பந்தி விட்டு வர மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இதெல்லாம் ரொம்ப உறவு பயங்கரமா இருக்கும். அந்த உறவையெல்லாம் தாண்டி பிஜேபி தான் ஏதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டிய கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த கட்சி, தந்தை பெரியார் கொள்கையை கொண்ட கட்சி மாதிரி பாக்குறாரு ஓபிஎஸ் அண்ணன். ஆகவே ஓபிஎஸ் அண்ணன் ஆகட்டும், இந்த கட்சியை அடகு வைத்த பழனிசாமி ஆகட்டும், இன்னொரு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு நான் சேர்த்து வைப்பேன் பாருங்க, இப்ப பாருங்க உடனே எலெக்ஷன் வந்துடும், நம்ம திமுக ஆட்சி உடனே அகற்றி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அதோட ஆகட்டும். இன்னொருத்தர் பேர் சொல்ல நான் விரும்பல. ஏன்னா இன்னைக்கு இந்த அரசியல் வானில தலைவரை சுத்துறாருன்னா ஊழல் தான் காரணம். ஒசூர்ல இருந்து நிறுத்தி கூட்டு போய் இந்த ஜெயில படாத அவஸ்தப்பட்டது நானு. திகார்
அப்படியே மறுபடியும் பழனிசாமியோட சேர்றாங்க. ஆட்சி, அதிகாரம், கட்சி எல்லாத்தையும் நம்பி சின்னமான்ற சசிகலா கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனப்போ உங்கள்கிட்ட தானே கொடுத்தாங்க. திரும்பி வரும்பொழுது அவரிடத்துல என்ன இருந்தது? உங்களுக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லை அதை காப்பாற்றிக்கிறதுக்கு. பழனிசாமின்ற ஒரு சர்வாதிகாரி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டு நடு அனாதையாக ரோட்டில் நிறுத்தியாச்சு. இப்போ எந்த முகத்தை வச்சு நீங்கள் பழனிசாமிக்கு போய் பக்கபலமாக போக போகிறீங்க? ஆகவே அடிமைகள் சார், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா 4 பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமைகள், அடிவரடிகள். அவங்க யாரும் இவங்களை கேர் பண்ணுறதே இல்லை. இவங்களா போய் காலில் விழுந்து அங்கே நிற்கிறாங்க. அதனால் அவங்கள காப்பாற்றிக்கணும், பணத்தை காப்பாற்றிக்கணும். ஆகவே இந்த அரசியல் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதான் சார் 50 வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை வந்து அமித்ஷா கேட்டுக்கிறாங்க. ஏடிஎம்கே 50 தப்பாக சொல்கிறீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன். நான் சொல்கிறத பல பேர் காப்பி அடிக்கிறான். அது என்னதான் நம்ம காப்பி அடிச்சது திருப்பி போட்டு உட்காந்துருக்கணும். 75 தொகுதி லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க சார். கூட்டணியை சேர்த்து 75 லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. தெரியாமல் டிவியில் 23 அடிக்கிறான். அந்த 75 தொகுதியில் இந்த ஜெயிச்ச 65 + 1 66 தொகுதியும் மாட்டிச்சு. பம்பரர் பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். மறுபடியும் வருவார், அமித்ஷா கூப்பிடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்க நீ, आवो பழனிசாமி बैठो साइन करो 75 सीट्स दे दो कमान அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் கொடுக்கல அப்படின்னாருன்னா டிடி ஃபைல், இன்கம் டேக்ஸ் ஃபைல், ஆல் பெண்டிங் ஃபைல். ஆகவே அந்த மாதிரி பயத்தில் அவர் ஓடாடிட்டு இருக்காரு. 75 சீட்டு கொடுத்துருவாங்க சார். 26 எலெக்ஷன் வந்து மகாராஷ்டிரா டைப்பே தமிழ்நாடு ஆகுமா? நல்ல காலம் ஞாபகம் பண்ணிங்க. அந்த மகாராஷ்டிராவோட ஒரு பெரிய நாய் ஒன்று தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கு. இங்கே தமிழ் மண்ணில் இந்த தமிழ் மொழிக்காக போராடுறது இந்த மண்ணு தான். இந்த மண் போராடுறப்போ வேற எந்த மாநிலம் அந்த மொழிக்காக போராடியதுன்னு அந்த தாக்கராவே எவனோ ஒருத்தன் அவனை சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறவன. பெல்காமில் தகராறு, கர்நாடகாவில் பார்டரில் இதே வேலை ஒழிச்சிட்டாங்க. ஜனங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணி தாக்கரவை தூக்கி கம்ப்ளீட்டாக வெளியில் எரிஞ்சு மாநகராட்சியும் போச்சு அவனுக்கு. நீ இது மாதிரி நடந்துக்கிற மொழி வெறியை தூண்டுறதால தான் இப்படி ஆச்சு. அப்போ நாங்கள் 65 நடத்தின போராட்டத்தை நீ நடத்திருக்கியா? இன்னைக்கு அண்ணாமலை யாராக இருக்கட்டும் சார், ஒரு தமிழன், இது பிஜேபி எந்த பார்ட்டியாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தலையை வெட்டி எடுத்து வர சொல்கிறான். நான் வேணா போகிறேன், அவன் உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் தலையை வெட்ட சொல்லுங்க பார்க்குறேன் நான் மகனாவனன். தமிழன் சோடை போனவனே இல்லை. தமிழன் என்று ஒரு குணம் உண்டு, குணம் உண்டு தனியாக அதற்கு ஒரு தமிழ் என்று இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டுன்னு சொன்னான். நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அபதமூறும் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிற நகைக்க முடிவணங்கி நிற்பதோ நான். மனித மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நாம் பாரதி. மராட்டிய மொழியும் அலசி ஆராய்ந்த பின்னால் சொன்னதுதான் அது. அந்த வார்த்தை உட்காந்துட்டு மகாங்க தலை எடு, அது எடு. அண்ணாமலை கால் தூச கூட நீ சீண்ட முடியாது, செருப்பு கூட நீ கழட்ட முடியாது. அது அண்ணாமலைக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்க எல்லா தமிழனுக்கும் சொல்கிறேன். இங்கே தமிழ்காரனை நீ அசைக்கவே முடியாது. மகாராஷ்டிராவில் ஒழுங்காக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா ஒழுங்காக இரு. மகனை நீ வாலாட்டின வீணா போயிடுவ, அழிஞ்சு போயிடுவ. நீ இனிமேல் அரசியல் பண்ண முடியாது மகாராஷ்டிராவில் நீ. ஆகவே அப்படி வளர்ந்து நிற்கின்ற நாடு என்ன ஒரு என்ன இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொன்ன என்ன கோவம் வருது? தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொன்ன என்ன கோவம் வருது? எல்லோரும் இணைந்து வாழ்கின்ற நாடு இது. அவர் போனார், பிரச்சாரம் பண்ணார், ஏதோ பேசிட்டாருன்றது தலை எடுத்துகிட்டு வருவோன்ற நீ மகனிடையே செருப்பு கூட எடுத்துட்டு போக முடியாது அவனால. சார் ஜனநாயகனுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் கூட ஒரு அநியாயங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நம்ம ப்ரெஸ்ஸுக்காக ஒரு நாள் போராடினேன் ஒசூரில் இறங்கி. உங்களுக்கு தெரியும், ஜனநாயகன் சினிமாவுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாமான்னு ரெடியாக இருக்கேன். ஆயிரக்கணக்கான பேர் என்னதான் நினைச்சாலும் நடிக்கட்டும்னு சொல்லி ஒரு பராசக்தின்னு ஒரு அந்த பராசக்தியில் பாவலர் பாலசுந்தரம் தான் மூலக்கதை, கலைஞர் கருணாநிதி திரைக்கதை. ஒரு அருமையான படம். இனிமேல் அந்த படத்தை யாரும் தயாரிக்க முடியாது, அப்படிப்பட்ட வசனங்களை பார்க்க முடியாது. அப்படி இருந்த பராசக்தியை இது ஏதோ சாக்கடை சக்தியாக மாற்றிட்டான். இப்போ ஒரு பராசக்தின்னு எடுத்து முட்டாபய, அதாவது அஞ்சானஞ்சலிருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர், தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அஞ்சானஞ்சன் அழகிரி எத்தனை பேர் எத்தனை இடங்கள் ஊர்வலமாக போய் நம்ம நடத்தின தமிழ் மொழி போராட்டம். என் தந்தை 6 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். இவனேஷ் அப்படியே கொளுத்திக்குவான் அந்த இளைஞர்கள் மாணவர் பட்டான் வெளியில் வந்து. அது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி சித்தரிச்சு. அந்த இந்திரா காந்தி போய் கிரிட்டிசைஸ்
கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், மாண்புமிகு முதல்வர் மோடி அவர்களையும் அதனுடைய இலாக்கா அமைச்சர், என்கிட்ட ஒன்றும் இல்லை, ரைடு விட முடியாது, தைரியமாக இருக்கேன் நான். ஆகவே எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு, எனக்கு கவலையில் இருக்கு. அதனால் முருகனி கேட்குறேன், அது என்ன ஒரு படத்து டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்கள மாத்திரம் கூப்பிட்டு டெல்லியில் வச்சு அது என்ன நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது, காலுக்கு பாத பூஜை பண்ணி அப்புறம் சாப்பாடு போட்டு அவருக்கு பெரிய பரிசெல்லாம் கொடுத்து என்னடா நடக்குது நாட்டில்? என்ன நடக்குது சொல்லுங்கள். வேறு சினிமாவே ரிலீஸ் ஆகலையா? இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்தது சார், பேர் மறந்துட்டு, என்ன படம் அது? பாகிஸ்தான்லேயே எடுத்திருக்கான் ஹிந்தி, பாகிஸ்தான் ஸ்டோரி அப்படியே பெனசீர் பூட்டோ காலத்திலிருந்து. துரந்தர் அருமையான படம். நான் உட்காந்து பார்த்தேன் தியேட்டரில். அது என்னவா பயங்கரமாக போகுதுன்னா பார்க்க முடியாது. அதில் ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. அதெல்லாம் அந்த படத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க. ஜனநாயகன் என்ன பண்ணிச்சு உங்களை? ஜனநாயகன் என்ன பண்ணிச்சு? என்ன ப்ராப்ளம் ஜனநாயகனில் சொல்லுங்க பார்ப்போம். டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கா? ரைட்டை சரி பண்ணி கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னு. நீங்கள் இது மாதிரி பண்ண விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்து 5000 10,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும்னு சொல்லி நான் கோயம்புத்தூரில் சொன்னேன். அதுதான் ஆகப்போகுது. அவர் முதல்ல வரும்போது இவர் தாக்கு பிடிப்பாரான்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கு முன்னாடி இவர் வந்து அடித்தளம் அமைச்சிட்டாரான்னு ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. ஆகவே நீங்கள் இளைஞர்கள் மனசை மாற்றவே முடியாது. இன்றைக்கி ஃபீல்டுக்கே வந்து உள்ளே வந்தாச்சு. ஒரு ஜனநாயகன் சினிமாவை அவர் நடிச்சதை ரிலீஸ் பண்ண விடலைன்னு சொன்னால் எவ்வளவு பயம் ஏற்பட்டிருக்கும் விஜயை பார்த்து உங்களுக்கு. இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒன்று ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆக அங்கே போனால் 41 பேர் சாகராக, செருப்பு பறகுது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டெல்லியில் தான் என்கொயரி பண்ணுமா? ஏன் எங்கள் ஊரில் மெட்ராஸில் சாஸ்திரி பவனில் இல்லையா? ராஜீவ்காந்தி அசாசினேஷனே மெட்ராஸில் நடந்தது. சிபிஐ ரகோத்பன் நடத்தினாரு கார்த்திகேயன் தலைமையில். அது என்ன டெல்லியில் கூட்டு விசாரணை பண்ணுறது? மிரட்டி பார்க்குறாங்க சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. அவரோட அப்பா எல்லாரையும் தெரியும், அவரோட பழகியிருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த மிரட்டலுக்கும் விஜய் என்கின்ற தாவேகாவினுடைய தலைவர் அசைந்து கொடுக்க மாட்டார். நீங்கள் கவலையே படாதீங்க, பணிஞ்சு வரமாட்டார். இதுதான் ரிசல்ட். புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணியில், அதாவது பாஜக கூட்டணியில் சேரப்போகுதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஒருவேளை அது வந்து விஜய் வராரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? எப்படி சார்? டிராஃபிக் ராமசாமி இறந்து போயிட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா டிராஃபிக் ராமசாமி கட்சிக்கு ட்ரை பண்ணலாம். அவரும் இல்லை, பாவம். அவர் இருந்தால் பேனரை முதல்ல விட மாட்டார். பழனிசாமி பேனர் கிழிச்சிருப்பார். ஆகவே எந்த கட்சியும் இல்லை சார். எத்தனை தடவை துப்புறது? குஷியானந்த் விட்டு துப்ப சொல்லிட்டாங்க, கூட்டணி இல்லை. அப்புறம் அந்த ஐஆர்எஸ் அவர் ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பழைய நிலையே நீடிக்கும்னு. விஜய் ஒருத்தர் தான், நீ களத்தில் இல்லாதவங்க பேசக்கூடாது, நீ போர்ட் அவுட், ஃபீல்டுலேயே கிடையாது, நீ வேஸ்ட் பண்ணாத டைமை, பாஸ் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டாரு விஜய். அப்புறம் என்ன கூட்டணி வரும், என்ன கூட்டணி வரும்னு அந்நியாரை இனிமேல் ஏமாற்ற முடியாது. யாரை? கேப்டன் விஜயகாந்த் கட்சியை இனிமேல் ஏமாற்ற முடியாது. மரியாதையாக ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டு பாருங்க, அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறது தெரியும் அந்த கட்சியில் தவிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை இது. உண்மை சொல்கிறேன் நான். எனக்கும் அந்த கட்சி மேலே விருப்போ கோபமோ ஆத்திரமோ இல்லை. அது என்ன அதிமுக எடப்பாடி அணியா? கிடையாது. வளர்த்து ஆளாக்கி, எம்பி இல்லாமலே அமைச்சராக்கி, தலைவராக்கி, மேலே கொண்டு வந்து ஒரு டாக்டர் ஆக்கி, அழகு பார்த்து அப்பா கிட்ட வயசானவர்கிட்ட சண்டைக்கு போகிறாருன்னா அது ஒன்றும் புரியல. அவர் பாவம், அவருடைய எண்ட் ஆஃப் த ஈவினிங் சொல்லுவான். ஈவினிங் நான் பழனிசாமி பாராட்டுறேன். நிற்கிறாரா இல்லையா? இவங்களை சேர்க்கவே, இந்த கட்சி அழிஞ்சு போட்டும், இந்த கட்சி ஆகக்கூடாது, எம்ஜிஆர் பேரை யாரும் சொல்லக்கூடாது, பழனிசாமி தான் சொல்லணும். அந்த அம்மா விழுகுன்னு உள்ளார போனேன்னு இதெல்லாம் இங்கே தான் சார் பார்க்கலாம். தெரியாமல் ட்ராவல் பண்ணிட்டேன் சார், அவ்வளோதான். இப்போ அதை நினச்சி திருப்பி கேள்வி நீங்கள் தானே ட்ராவல் பண்ணி இப்போ சார் புகழேந்தி சார் எந்த சூழலில் இருக்கிறாரு? நீங்கள் அங்கே வரவே
நீ ஏதாவது பண்ண போய் அதை கம்ப்ளைண்ட்டாக போய் சொல்லுவோம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ப்ரொடியூசர் வந்து கலடா பண்ணுறாரு அப்படின்னு அதை கொண்டு போய் சொல்லுவோம். நான் பேசுனா போய் சொல்ல முடியாது. அந்த கட்சியில் இல்லாதனால பேசிட்டு இருக்கேன். தேர்ஃபோர் அதை அவர் கோட் பண்ணி சொல்ல முடியாது. போராட்டம் மக்கள் பார்த்துட்டு டிக்கெட் வாங்கினவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு வித்துச்சு டிக்கெட்டு. இப்போ யார் பாதிக்கப்படுவான்றீங்க? ப்ரொடியூசர் பணம் வந்துருச்சு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் வந்துருச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எடுத்து விற்கிறான் இல்லைங்களா? அவன் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கான். 20 கோடி 30 கோடி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு போட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவன் தானே வட்டி கட்டிட்டு இருப்பான் சார். என்ன அவ்வளவு உங்களுக்கு அந்த படத்து மேலே எரிச்சல் என்ன? அவ்வளோ கூட்டணிக்கு வான்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஜனநாயகனுக்கு இடமில்லை. ஆகவே ஜனநாயகத்தில் இதை வரவிடாமல் செய்தவர்களுக்கும் இடமில்லை. ஃபினிஷ்ட். இதுதான் அரசியல் ரிசல்ட். 26 உங்களுக்கு சார் உங்க ஸ்டாண்ட் என்ன சார்? எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம். இன்னும் ஒரு 10 நாட்களில் அறிவிக்கிறீங்க சார் என்னோட ஸ்டாண்ட். ஒரு 10 days. எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் கொண்டாடுகிறார்களோ அவர்களை கொண்டாடுவோம். அசம்பிளியில் முதலமைச்சர் ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், பெரியப்பான்னு சொல்லும்போது வாழ்கன்னு சொன்னோம். இன்னைக்கு கையிலேயே எடுத்துட்டு வந்து தலைவர்கள் தான் அம்மாவும் சொல்றப்போ, பெரியாரும் அண்ணாவும் சொல்றப்போ நாங்கள் ஏன் சார் விஜய் ஏற்றுக்கணும்? வாட் இஸ் த ரீசன்? அதையே பழனிசாமி மாதிரி தலைவர்கள் இங்கெல்லாம் எலெக்ஷன் நிற்க பேர் சொல்ல விரும்பல. பழைய நண்பர்கள் వసతిயோட அடுத்த எலெக்ஷன் నేను నిలుచుకుంటాను చూడండి, నేను కంటెస్ట్ చేస్తాను அப்படின்னு வராருல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் உட்கார வச்சு ஒரே ஒரு பண்ணினா என்ன தலைவர் அண்ணானா யாருன்னு கேளுங்க. தெரியும்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க அரசியல். இப்போ ஈடுபடாத ராஜா 26